வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்எல்ஏ சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? சரி, வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் காலேஜஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த காலேஜஸ்ல எல்லாம் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் தான். சரிங்களா? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் சிஐடி, ஏசி, எம்ஐடி, ஏசிடி இந்த மாதிரி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கு. ஸோ அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க முடியல, அதில் வந்து சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் அப்படிங்கிற இந்த காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். சரிங்களா? அந்த என்ன சிலபஸ் இருக்கோ அதே சிலபஸ் தான் இங்கேயும் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் காலேஜஸ் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து ஒவ்வொரு காலேஜ் வந்து வச்சிருக்காங்க. யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் சேம் அதே மாதிரி தான். பட் இவங்க வந்து எதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் தான் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஹ், அண்ணா யூனிவர்சிட்டி இல்ல இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு 5 வகையான காலேஜஸ் இருக்கு. அதுல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸ்ல என்னென்ன கோர்ஸ் இருக்கு, எய்டட் காலேஜஸ்ல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்னா என்ன, கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்திலாம் டீட்டெயிலாக வந்து வீடியோலாம் போட்டிருக்கோம். இந்த சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. டிஎன்எல்ஏ 2026 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல வந்து எல்லாமே எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு இருக்கு. நீங்க பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் காலேஜஸ்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது இது பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா, இங்க வந்து ஷார்ட்டா நான் போட்டிருக்கேன். ஏயுஆர்சிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், அதே மாதிரி மதுரை, அதே மாதிரி திருநெல்வேலி. ஸோ இங்க 3 தான் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் 3 இடத்துல மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? ஒன்று கோயம்புத்தூர்ல, ஒன்று மதுரையில், ஒன்று திருநெல்வேலி. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காது. சரிங்களா? யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், அதுக்கப்புறம் திண்டிவனம், ஆரணி, காஞ்சிபுரம், திருச்சி, அரியலூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்குவளை, அப்புறம் பண்ருட்டி, பட்டுக்கோட்டை, நாகர்கோயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, ராமநாதபுரம், திண்டுக்கல். ஸோ இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு. இதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலியில இருக்கு, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருக்குவளையில இருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரையில் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி மதுரையில மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா திருச்சி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இருக்கு. அதுக்கப்புறம் பண்ருட்டி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு. அதே மாதிரி பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில் இருக்கு. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரையில் இருக்கு. அதுக்கப்புறம் திண்டிவனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சி, அரியலூர், அது மாதிரி எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் இல்லை பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் அது திருச்சியில் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி காலேஜ் திண்டிவனத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் திருச்சி, அரியலூர், திருக்குவளை, பண்ருட்டி இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் சிவில் இன்ஜினியரிங் இருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எல்லாத்துலேயுமே இருக்கு. ரீஜனல் கேம்பஸ்ல இருக்கு, எல்லா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதில் டேட்டா சயின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா திருச்சியில் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விழுப்புரம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இருக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எல்லாத்துலேயுமே இருக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ரீஜனல் கேம்பஸ்ல இல்லை, விழுப்புரத்தில் இல்லை, அதுக்கப்புறம் திண்டிவனத்தில் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துல இல்லை, மீதி எல்லாத்துலேயுமே இருக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் இருக்கு, அதுக்கப்புறம் திருச்சியில் இருக்கு, அதுக்கப்புறம் ராமநாதபுரத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசைன் அப்படிங்கிறாங்க, இது வந்து திருச்சியில் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசைன், இது செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ். செல்ஃப் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி
ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறாங்க. இது வந்து திருக்குவளையில மட்டும்தான் இருக்கு. ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது திருநெல்வேலி ரீஜனல் கேம்பஸ்ல மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது அதான் ரீஜனல் கேம்பஸ்ல. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து விழுப்புரத்துல இருக்கு, திண்டிவனத்துல இருக்கு, திருச்சியில இருக்கு, அதுக்கப்புறம் நாகர்கோவில் இருக்கு. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஆட்டோமொபைல் வந்து திருச்சியில மட்டும்தான் இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எல்லாத்துலயுமே இருக்கு. திண்டிவனத்துல மட்டும் கிடையாது, மீதி எல்லாத்துலயும் இருக்கு. மெக்கானிக்கல் அண்ட் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது திருச்சியில மட்டும்தான் இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துல இருக்கு, ஆரணியில இருக்கு, அதுக்கப்புறம் திருச்சி, அரியலூர், திருக்குவளை, பண்ருட்டி, பட்டுக்கோட்டை, நாகர்கோவில், தூத்துக்குடி, ராமநாதபுரம் எல்லாத்துலயுமே இருக்கு. அதுக்கப்புறம் பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா திருச்சியில இருக்கு. ஃபார்மச்சுரல் டெக்னாலஜி அதுவும் பார்த்தீங்கன்னா திருச்சியில இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி காலேஜ் அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸில் இருக்கக்கூடிய கோர்சஸ். சரிங்களா? சரி, இந்த கோர்ஸ்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிற கேட்டகரி தான் வருது. சரிங்களா? சரி, ஆனால் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய்க்கு பக்கமாக வரும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.